மட்டன் சாப்ஸ் சாப்பிட இனி ஹோட்டல் போவேன், நான் வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை சேவ் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா மட்டன் சாப்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக தயிர், மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மட்டன் ஸ்மெல் வராது. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கலாம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம மட்டனை 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், தாளிப்புக்கு சோம்பு, 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ஒரு டேஸ்டியான மட்டன் சாப்ஸ் ரெடி. மட்டன் எடுத்திங்கன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மாம் டாட்டர் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.